This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அமேத்தி ரேபரேலி தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அறிவிக்காமல் தாமதப்படுத்தி வருவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தல் வந்துவிட்டாலே அதிகம் கவனிக்கப்படும் தொகுதிகளில் அமேத்தியும் ரேபரேலியும் தவறாமல் இடம்பெறும். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இவ்விரு தொகுதிகளும் நேரு குடும்பத்தினரின் பாரம்பரிய தொகுதிகளாக இருப்பதுதான் இதற்கு காரணம். தற்போதைய தேர்தலில் இவ்விரு தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் முடிய சில நாட்களே உள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெயர் வெளியாகவில்லை. அமேத்தியில் ராகுல் காந்தியும் ரேபரேலியில் பிரியங்காவும் போட்டியிடுவார்கள் என பேசப்படும் நிலையில் அதை அறிவிப்பது தாமதமாகி வருகிறது. எதிர்த்தரப்பில் உள்ள பாஜகவினர் சில மாதங்களுக்கு முன்பே தீவிர பரப்புரையை தொடங்கிவிட்ட நிலையில் தங்கள் வேட்பாளர் யார் என்றே தெரியாத நிலையில் காங்கிரசார் குழப்பத்தில் உள்ளனர். ராகுலும் பிரியங்காவும் யூபியில் இம்முறை போட்டியிடாவிட்டால் அது இந்தியா கூட்டணிக்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும் என அம்மாநில காங்கிரசாரும் சமாஜ்வாதி கட்சியினரும் கவலை தெரிவிக்கின்றனர். ராகுலும் பிரியங்காவும் போட்டியிடாவிட்டால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அலை வீசுகிறது என அக்கட்சியினர் கூறுவதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துவிடும் என காங்கிரசாரும் சமாஜ்வாதி கட்சியினரும் நம்புகின்றனர். மேலும் இம்முறை இவர்கள் போட்டியிடாவிட்டால் இவ்விரு தொகுதிகளும் காங்கிரசின் கையை விட்டு நிரந்தரமாக போய்விடும் ஆபத்தும் உள்ளதாக அமேதி காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவும் அமேதியில் போட்டியிட வெளிப்படையாக விருப்பம் தெரிவித்திருப்பதும் அவருக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதும் புதிய குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. இச்சூழலில் ராகுலும் பிரியங்காவும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என நாடெங்கும் உள்ள அரசியல் ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் காத்துள்ளனர். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.